என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதனால் நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையை இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய நிலையாமை அதிகாரத்தில் 6ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 336ஆம் குரல். குரல் என்னவென்றால், நெருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இதன் பொருள் என்னவென்றால், நேற்று உயிருடன் இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படியான நிலையாமை உடையது இவ்வுலகம். கதையை பார்ப்போம். தணிகாசலம் எப்போ முத்தமிழ் சேவா சங்கம் திறப்பு விழா வச்சுக்கலாம் என்று ஊர் எம்எல்ஏ குமரேசன் கேட்டார். நல்ல முகூர்த்தம் நாளில் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் சேவை செயலுடன் தான் அது நடைபெற வேண்டும் என்று தணிகாசலம் உறுதியாக கூறிவிட்டார். அந்த தாலுகாவில் தணிகாசலம் குடும்பம் பாரம்பரியமானது. கல்வி கேள்விகளில் கலைகளில் ஆர்வமுடைய ஜெமீன் பரம்பரை. அவர் தமிழில் ஆர்வம் உள்ளவர். பல பட்டிமன்றங்களில் தலைமை தமிழ் கவிதைகள், ஆய்வு நூல்கள் இயற்றியவர் தணிகாசலம். விவசாய பண்ணை, மாட்டுப்பண்ணை, காய்கறி கனி உற்பத்தி, மார்க்கெட்டிங் என பல துறைகளில் சாதனை புரிந்தவர். தணிகாசலம் முதுகலை படிப்பு முடித்து தந்தை காலத்திற்கு பின் இவற்றையெல்லாம் செவ்வனை செய்து வருகிறார். விவசாயத்தை தொடர்ந்தவுடன் விவசாய பயிற்சி, சிறு தொழில் அமைப்பு, கழிவுட்டு காசு அமைப்பு என பல உண்டாக்கினார். மிக குறைந்த இலவச கட்டணத்தில் அரசு, தனியார் விவசாய அலுவலருடன், பட்டதாரிகளுடன் வரியோரை இணைய வைத்து கூட்டு பண்ணைகள் அரசு மானியத்தில் உண்டாக்கி தந்தார். நடைபாதை வியாபாரிகளுக்கு வட்டியில்லா கடன் உதவி செய்து சம்பாதித்து திருப்பி தர சொல்வார். சிலர் ஏமாற்றினாலும் பலர் பலமுறை திருப்பி தந்து திரும்ப பெற்று பலனடைந்தனர். அவரது கழிவுட்டு காசு புதுமையான திட்டம். தாலுகா கழிவுகளை அரசு உதவியுடன் தன் பண்ணையில் இடம் ஒதுக்கி அவற்றை உரமாக்கி விவசாயத்திற்கு பலன் கிடைக்கும்படி ஊராருக்கு கொடுப்பார். ஊரும் மாசிலா ஊர் என்ற சிறப்பு பெற்று விவசாயம் பயன்பெற்று அரசால் பாராட்டி பரிசு வர செய்தது. இப்போது தமிழ் பணியை தொடர நண்பர் எம்எல்ஏவுடன் பேசி முத்தமிழ் சேவா சங்கம் என ஆரம்பித்துள்ளார். தமிழ் சங்கத்தில் என்ன சேவை என பலரும் கேட்க, தாய்மொழி வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் இணைந்தாலே ரசனையும் வரும், வளமையும் வரும் என்பார். அவரது மனைவி பூங்காவனம் பலமுறை இவர் செயலால் அவருக்கே ஏமாற்றம், பொருள் இழப்பு வந்ததிலே சுட்டி காட்டியுள்ளார். அதற்கு தணிகாசலம் மனைவியிடம், பூங்காவனம் ஒன்று புரிஞ்சுக்கோ, அதாவது நம்மளுடைய நாக்கு சுவைக்காக ஆசைப்படுது. ஆனா நம்ம பற்களும் நம்ம தாடை எலும்புகளும் அந்த உணவை அரைத்து சீக்கிரம் உள்ளே தள்ளிவிடுகிறது. அந்த சிறிய நேரத்தில் நாக்கு பலவிதமாக பிறண்டு அந்த சுவையை அனுபவிக்கிறது. அதாவது உணவு கிடைத்தாலும், சுவையான உணவு கிடைத்தாலும், அதற்கு நாக்கு ஆசைப்பட்டாலும் அதற்கு கிடைக்க வேண்டிய ஒட்டும்தான் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத வாழ்க்கையில் தான் நாம் இருக்கிறோம். அப்பா தந்த அசைய சொத்து போதும், அதில் வரும் வருவாய் நான் சம்பாதித்த வருவாய் யாவும் சேவைக்கு என்பார். அவரது மகன் பாபு செல்வம் தாய் குணம் கொண்டவன். ஆனாலும் தந்தை செயல்களை தடுக்க விரும்பாமல் படித்து முடித்து மனைவியுடன் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் செட்டிலாகிவிட்டார். தணிகாசலத்தின் முயற்சியால் முத்தமிழ் சேவா சங்கமும் வளர்ந்தது. ஊரும் செழிப்பானது. பெரும்பான்மையாக மக்களுக்கு நல்லது கெட்டது ஆலோசனை வழிகாட்டுதல் என இவர் வாழ்ந்தார். தனிமையில் பூங்காவனம் உடல்நலம் மனநலம் குன்றி நோய்வாய்ப்பட்டார். அப்போது
ஊரே திரண்டு வந்து அனைத்து உதவி செய்தது. பூங்காவனம் இந்த அன்பால் தடுமாறி விட்டான். உண்மையான செல்வம் இதுதான் என அவர் உணர்ந்தால் தான் முன்பு சொல்வதற்கு வருந்தினார். மருத்துவர் ஆலோசனைப்படி தனியாசலம் பூங்காவனத்தை அழைத்துக் கொண்டு தீர்த்தயாத்திரை கிளம்பினார். அவ்வப்போது ஊர் வந்து நடப்பு விஷயங்களையும் பார்த்து வளரச் செய்வார். பிரதமரின் காவேரி கங்கை கலாச்சார சங்கம விழாவில் மனைவியுடன் பிறருடன் இணைந்து காசியில் பல தமிழ் நிகழ்வுகளில் முக்கிய பங்கு வகித்தார். அப்போது ஊருக்கு வந்த செய்தி அனைவரையும் அதிர வைத்து அளவிட்டது. கங்கை புதுப்பணியில் பூங்காவனம் குளித்த போது தடுமாறு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட அவர் இறந்தார். தனியாசலம் தனிமையானார். பெற்றோர் பூங்காவனம் இறப்பிற்கு பிறகு நாடு திரும்பிய பாபு செல்வம் தந்தை பணியை தொடர்ந்தார். தந்தையுடன் சேர்ந்து வாழ்ந்தார். உயிர் நிலையாமையை உணர்ந்து பெரியோர் எழுதி வைத்தது உண்மை என்று உணர்வு ஒரு சூழ்நிலை அந்த ஊர் மக்களுக்கு வந்தது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, தென்காசியில் கூறிய பிரகாரம் நமது நாக்கு சுவைக்கு ஏங்கினாலும் கூட அந்த சுவையை அனுபவிப்பதற்கு அது கிடைக்கும் நேரம் குறைவுதான். அதாவது வசதி இருந்தாலும் சரி, கிடைத்தாலும் நல்ல உணவு கிடைத்தாலும் சரி, அதற்கு உண்டானது அவ்வளவுதான். அது மாதிரி இது நிலையான வாழ்க்கை என்பது நமது வாழ்நாளில் நமது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பல நிகழ்வுகிறது. அந்த அதில் உள்ள ஒரு நெளிவு சுழிவுகளை அறிந்து நாம் ஒரு செய்யும் நல்ல காரியங்களை பிறகு செய்து கொள்ளலாம். அதாவது நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று நிறைய நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பலர் உள்ளனர். ஆனால் பொதுவாக எல்லோரும் சொல்வது துறவரத்தை விட இல்லறம் நல்லது. ஆனால் அந்த இல்லறத்தில் தர்மம் கலந்தால், அதாவது பிறருக்கு செய்யும் உதவிகளும் கலந்தால், பிறரை நினைத்து வாழ்ந்தால் இல்லறம் இன்னும் சிறப்பாக இருக்கும், பலர் போற்றுப்போவதாக இருக்கும். அது இந்த சமுதாயத்துக்கு தேவை என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணமும் இந்த நிலையாமை தான். எப்படி இருந்தாலும் பிறப்பு இறப்போடு கலந்தது. அது அதனுடைய காலகட்டம் ஒரு சிலருக்கு மாறும். அதனால் இது அவசியம் என்று திருவள்ளுவர் உறவுகளை பற்றி, பிறருக்கு செய்ய வேண்டியதை பற்றி விருப்பப்படுகிறார். இதை நாம் சிந்திப்போம். மேலும் ஒரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கருத்துக்களும் கதையும் யாவும் கற்பனையானவை, படங்கள் கற்பனையானவை. அவர் கதையை சொல்ல வேண்டியவை ஆரிய எப்பொழுதும் குறிப்பிடவும் அல்ல. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பெற்றிருக்கிறவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்கள் கணிப்பு இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மணங்கவர் முருகனால் மக்கள் வாழ்வு வளம்பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செல்லும். வணக்கம்.